எல்லாருக்கும் வணக்கம். இப்போ முன்னாடியே இருக்கிற ஒரு நோய் தான், பட் சமீப காலமாக கொஞ்சம் அதிகரிக்குது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அல்லது காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கன்னு வைங்களேன். அதுலேயும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு காமனாக வருது இந்த நோய். என்னன்னா டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்படியே மெதுவாக மயக்கம் போட்டு விழுந்துறது. அப்படியே இல்லைன்னா மூச்சு அரைக்கும், அப்படியே மூச்சு அரைக்க மாதிரி இருக்கிறது. கண்ணை மூடி இருப்பாங்க, தட்டி தட்டி எழுப்பி பார்ப்பீங்க, எந்திக்கவே மாட்டாங்க. தண்ணியை தெளிக்கிறது, எந்திக்கவே மாட்டாங்க. சில பேருக்கு 5 நிமிஷத்துலேருந்து சில பேருக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரை கூட அது ஒரு மயக்க நிலையிலே இருக்க மாதிரியே இருப்பாங்க. பதறும் மனசு பெற்றோருக்கு, என்னமோ ஏதோ நினைச்சிட்டு போயிட்டு நம்ம ஒரு நரம்பு வியாதியா இருக்குமோ, அந்த வியாதி இருக்குமோ, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறது ஒருத்தர். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ பயந்த குளரா இருக்குமோ, பேய் குளரா இருக்குமோ, இல்லைன்னா செய்வன குளரா இருக்குமோ என்று சொல்லி அது மாறுபட்ட நம்பிக்கையை நோக்கி சிலர் வந்து வச்சிருவோம், சாமியை கும்பிடுவோம், வீதியை போட்டுருவோம், குடங்கி அடிப்போம். இதுல ஒருத்தர். பட் ஒரு உண்மையை சொல்ல நினைக்கிறேன், இது மனசுல இருந்து வரக்கூடிய நோய். அது நிச்சயமாக அந்த நோய்க்கு பேர் ஹிஸ்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹிஸ்டரிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னா இந்த நோய்க்கான அடிப்படையான விஷயம் சப்ரஸ்ட் தாட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட். அவ்வளவுதான். அமுக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள், ஆழ் மனதுல அமுக்கி வைக்கப்பட்ட உணர்வுகளை இந்த மனம் வெளிக்காட்டக்கூடாதுன்னு நினைக்கிற பொழுது, அல்லது வெளிக்காட்ட முடியாத அல்லது வெளிக்காட்ட தயங்குகிற விஷயங்கள்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை இப்படி உடல் ரீதியாக மயக்கமாக காட்டி ரிலீஸ் பண்ணிக்கிறது. அப்ப என்ன மாதிரியான மேட்ரு அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கு? ஏன் சொல்ல முடியாத விஷயம் அப்படி என்ன இருக்குன்னா, காமனா வரக்கூடிய விஷயங்கள் ஒரு பயமாக இருக்கலாம், ஒரு கவலையாக இருக்கலாம், அல்லது ஏமாற்றமா இருக்கலாம், அல்லது நிராசையாக இருக்கலாம். ஏதோ ஒண்ணு தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்றதுக்கு தயங்கலாம். சொன்னா ஒரு வேளை தப்பா எடுத்துக்குவாங்களோ, அசிங்கமா நினைச்சிருவாங்களோ, அல்லது திட்டுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு பயமாக இருக்கலாம். அது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெருசு குறைக்க இருக்கலாம். சின்னதா ஒரு வீட்டுல அம்மா பையனை கோச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஆரம்பிச்சு, என் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசாம போயிட்டாங்கல இருந்து எக்ஸாம் பத்திய பயம், ஒரு ஃபியர்னஸ் வருது. அல்லது போற வழியிலான ஒருத்தர் டீஸ் பண்ணாங்க, அதை நினைச்சா பயமா இருக்கு. அல்லது யாராவது ஒரு பாலியல் சீண்டல ஈடுபட்டாங்க, அதை வெளியில சொல்ல முடியல, பயமா இருக்கு, அல்லது கவலையா இருக்கு. ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை எங்கேயோ ஒன்று பார்த்துட்டேன் போற வழியில, அல்லது செல்போன்ல பார்த்துட்டேன், அல்லது டிவியில பார்த்துட்டேன், அல்லது தனக்கே எங்கேயோ நடந்துருச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து பெரிய விஷயமாக, இப்படி சிறியதுல இருந்து பெரியது வரைக்கும் தன் மனதை பாதித்த அதிர்ச்சிகரமான விஷயங்களோ, கவலைப்படுகிற ஒரு விஷயங்களோ அப்படி அமுக்கி வைக்கிறவங்களுக்கு தான் இது மாதிரியான ஹிஸ்டீரியா என்கிற நோய்களாக இந்த மயக்கமாக வெளிப்படுகிறது. ஏன் இப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமா வருது நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, முன்னாடி இருந்த விஷயம் தான் இப்ப கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா பாக்குறோம். காரணம் என்னன்னா, இப்ப உள்ள குழந்தைகளுக்கு ரொம்ப நம்ம செல்லமா வளர்க்கிறோம். இண்டிவிஜுவலா ஒரு தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடியது. ஒரு நெருக்கடி வந்துருச்சு, ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு, ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா அதை தைரியமா எதிர்கொண்டு சமாளிச்சு வெற்றிகரமாக மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு கரேஜ்னஸ் இப்ப உள்ள குழந்தைகள்கிட்ட குறைவாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வளர்க்குறதே ரொம்ப செல்லமா வளர்க்குறோம். இப்படி ஆயிடக்கூடாது, அப்படி ஆயிடக்கூடாது, அப்படி இப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறதாக அன்பு பாசத்தை கொடுக்குறோம் நினைச்சுக்கிட்டு இப்படி நம்ம வளர்க்குறோங்க. அந்த குழந்தைகளுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இப்படி குறைந்து போற குழந்தைகளுக்கு தான் இப்படி வருகிறது. பர்டிகுலரா ஃபேஸ் பண்ற கரேஜ் இல்லாத குழந்தைகளுக்கு. என் அன்பு மக்களே, இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப எங்கிட்ட வர்றாங்கன்னா நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே நம்பர் 1 என்னன்னா, allow them to express their feelings. அவருடைய உணர்வுகளை வெளியில கொண்டு வருவதற்கு அலோவ் பண்ணுங்க. அவ்வளவுதான். அதுவே கொட்டுவாங்க. அது ஏங்கன்னா பெற்றோர்கிட்ட சொன்னா வேற மாதிரி எடுத்துக்குவாங்களோன்னு நினைச்சுட்டே தங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பெற்றோர் என்ன விஷயம் வேணாலும் நம்ம பெற்றோர்கிட்ட சொல்லலான்னு அந்த குழந்தை நினைக்கிற அளவுக்கு நீங்க முதல்ல நடந்துக்கணுங்க. ஸோ மென்மையா அந்த குழந்தைகிட்ட பேசி பாருங்க. எமோஷனல் ஆகாம, கோச்சுக்காம, வருத்தப்படாம, பயந்துக்காம அந்த குழந்தைய நீங்க அணுகுங்க. வாய் விட்டு மனம் விட்டு சொல்லும் பாருங்க. எங்கோ ஒரு விஷயம் நம்மள அது ட்ரிக்கரிங்கா இருக்கும்ல, தூண்டிட்டு இருக்கிற விஷயம், அதை ரிலீஸ் பண்ணி விட்டாலே நல்லாயிடுவாங்க. ஒருவேளை நீங்க முயற்சி பண்ணி பார்த்தீங்க, சரியாக அது சக்சஸ் ஆகல, மீண்டும் மீண்டும் அதே மாதிரி இருக்குன்னா மனம் சார்ந்த மருத்துவரோட போங்க. நிச்சயமாக அதுக்கு முழுமையான 100% ட்ரீட்மெண்ட்டுகள் சரியாக இருக்குதுங்க. பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு, எல்லாருக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.